இந்தாங்க. இந்த லெட்ஜரை கொண்டு போய் பில் கலெக்டர் சார் கிட்ட கொடுத்து இதுல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையும் சிஸ்டத்துல அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவரை பெர்மிஷன் போட்டுட்டு போ சொல்லுங்க. மேடம் இதை அப்டேட் பண்றதுக்கே நைட் ஆயிடுமே மேடம். ஆனா ஆகட்டும், அவர் ஆபீஸ்க்கு வேலை பார்க்க தானே வந்திருக்காரு. கவர்மெண்ட் அவருக்கு சம்பளம் கொடுக்குதுல்ல, அப்புறம் என்ன, வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போக சொல்லுங்க. சரிங்க மேடம். என்ன கார்த்திக் சார், அதுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா சார், பெர்மிஷன் கேட்டிருக்கேன், வீட்டுக்கு கிளம்புறேன். ஓ அப்படியா, கொடுத்து வச்ச ஆளு சார் நீங்க. என்ன சார், பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கல்ல, நான் கிளம்பலாம்ல? என்ன சார் இது லெட்ஜர்? கமிஷனர் மேடம் இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. அப்படியே சார். சார் நாம இதை நாளைக்கு பாத்துக்கலாம் சார். இப்போ நான் கிளம்பட்டுமா சார்? இல்ல சார், கமிஷனர் மேடம் இந்த லெட்ஜர்ல இருக்கிற எல்லா டேட்டாவுமே இன்னைக்கே சிஸ்டம்ல அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா உங்களை வீட்டுக்கு போக சொல்லியிருக்காங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்க என்ன விளையாடுறாங்களா? நான் இப்பவே போறதுக்கு பெர்மிஷன் கேட்டா நீங்க இவ்வளவு பெரிய லெட்ஜரை கொண்டு வந்து அப்டேட் பண்ணணும்னு சொல்றீங்க. இது நான் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள மிட் நைட் ஆயிடும் சார். சார் கோவப்படாதீங்க சார், நானும் இதை அவங்க கிட்ட சொன்னேன். ஆனா மேடம் இது ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க், இமிடியேட் ஒர்க்னு சொல்லி பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சார் பண்ண முடியும்? நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் சார், எதுவும் பண்ண வேண்டாம். எனக்கு என்ன பண்ணணும் நல்லா தெரியும், நான் பாத்துக்கிறேன், விடுங்க. சார் 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 இருங்க சார். பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலா வேலையை சீக்கிரம் ஆரம்பிச்சுட்டு மடமடன்னு முடிச்சுட்டு நீங்க பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கலாம் சார். இல்லனா வேலையை நடக்காது சார், நீங்க வீட்டுக்கும் போக முடியாது சார். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். மணி மணி, என்ன மாமா? எவ்வளவு நேரம் ஆச்சு நான் காப்பி கேட்டு? சீக்கிரம் கொண்டா, பிச்சர் தீர போகுதுல்ல. ஐயோ, எப்ப பாரு எதையாவது ஒண்ணு தின்னுக்கிட்டே இருக்கியே மாமா. சரியான தீனி பண்டார மாமா நீ. சூடாறதுக்குள்ள காப்பிய குடு. இந்த காப்பில மிக்சரை போட்டு ஊற வச்சு காப்பிய குடிச்சோம்னு வையேன், நல்லா இருக்கும். சாப்பாட்டுல மட்டும் புதுசு புதுசா கண்டுபிடி. எல்லாம் நல்லா இருக்குது. இருடி. அம்மா, வரேன் வரேன். அம்மா, அம்மா, என்னடி ஏன் கத்திட்டு இருக்க? மா, உன் சின்ன மருமகளை பாருமா. இந்த புடவைக்காரியே என் சின்ன மருமகன் சொல்லாத. என்ன சின்ன பின்னமாக்க வந்த மருமகன் சொல்லு. மாமன் சொன்னதும் புருஷன்காரனை கூட்டிக்கிட்டு ஊர்வலமா கிளம்பி போறாளோ? விடியா மூஞ்சி போய் விளக்கு போட்டா மட்டும் வெளிச்சம் வந்துருமா என்ன? என்ன கண்ணு, கோயிலுக்கு கிளம்பிட்டியா? ஆமாங்க மாமா. சரி கண்ணு, போயிட்டு. ஏக்கா, மாம்சம் வந்துட்டாரு, வாயா கொடுத்து வாங்கி கட்டிக்காதக்கா. போடா கண்ணு, உன்னை பார்க்க அப்படியே என் தங்கச்சி மாதிரி இருக்க கண்ணு. ஆஹா, ஆத்தாக்காரி மாதிரி தானே பொண்ணு இருப்பா. அவ அண்ணன் அண்ணன்னு இந்த மனுஷனை வளைச்சு போட்டுட்டு இருந்தா. இப்ப இவ
மாமா மாமன்னு சொல்லி படைச்சு போட்டுட்டு இருக்கா. ஆமாம்மா, இவர் வேற. ஐயோ, மாம்ஸ் நம்ம பக்கம்ல பாக்குறாரு. அக்கா கிட்ட நாம சொன்னது மாம்ஸ் காதுல விழுந்திருக்கும் போல இருக்குது. நாம எதையாவது சொல்லி எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். மாம்ஸ், மாம்ஸே, மாம்ஸே, அண்ணத்தை பார்த்ததுமே நானும் இதத்தான் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா வாயில மிக்சர் இருந்ததுனால அதை தின்னுட்டு அப்புறமா சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்களே முந்திக்கிட்டு சொல்லிட்டீங்க. என்னது, அவருக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு மாம்ஸ் நம்மள முறைக்கிறாரு. இப்ப என்ன பண்றது? வா, உனக்கு இருக்கு. ஐயோ, இதுகளும் நம்மள பார்த்து முறைக்குதுங்களே. இப்ப என்னதான் பண்றது? ஏகண்ண, உன் புருஷன் ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டானா? தெரியலங்க மாமா. தெரியலையா? என்ன கண்ணு, நீ கேட்கலையா? டைம் ஆயிட்டு இருக்குது இல்ல, போனை போட்டு கேளு. ம், சரிங்க மாமா, இதோ பண்றேன். சொல்லு புளிமுட்டை. சின்னதா, எங்க இருக்கீங்க? கிளம்பிட்டீங்களா? இல்ல புளிமுட்டை, நான் இன்னும் கிளம்பல. ஆபீஸ்ல தான் இருக்கேன். என்ன ஆச்சுங்க சின்னதா? அப்பவே கிளம்புறேன்னு சொன்னீங்க, இன்னும் ஆபீஸ்லயே உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேற என்ன பண்ண சொல்ற? அந்த ராட்சசி நேரம் பார்த்து என்ன டார்ச்சர் பண்றா. பர்மிஷன் கொடுக்காம ஒரு பெரிய வேலையை தூக்கி கொடுத்துட்டு போயிட்டா. என்னங்க சின்னதா இப்படி சொல்றீங்க? உங்க பேச்சு நம்பிதான் நான் வேற ரெடி ஆயிட்டேன். நீ ரெடி ஆயிட்டனா அதுக்கு நான் என்ன பண்றது? இங்க பாரு, நான் சொல்றத கேளு. நீ ரெடி ஆயிட்டல, வேற யாரையாவது கூட்டிட்டு போ. என்னங்க சின்னதான் பேசுறீங்க? நீங்க வரலனா நானும். என்னால வர முடியாதுன்னு சொல்றேன்ல, ஏன் என் உயிரை வாங்குற? போனவே. என்ன கண்ணு, உன் புருஷன் வர முடியாதுன்னு சொல்லிட்டானா? ம், ஆமாங்க மாமா. அவருக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை பிஸியா இருக்கான், அதனால வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. வேலை செய்யறவரை எதுக்காக தொந்தரவு பண்ணணும் மாமா? நானும் கோயிலுக்கு போகல. கண்ணே, இரு இரு.